பஹல்காம் பயங்கரவாதிகள் 6 பேர் இலங்கை தப்புவதாக எச்சரிக்கப்பட்டதை அடுத்து சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற விமானத்தை முற்றுகையிட்டு நடத்தப்பட்ட சோதனையால் பண்டாரநாயக பன்னாட்டு விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதியன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இச்சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பான NIA நடத்திய விசாரணையில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI மற்றும் பயங்கரவாத குழுவான லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு தாக்குதலில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சதி லஷ்கர்-இ-தொய்பாவின் தலைமையகத்தில் உருவானதாகவும் நம்பப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஹாஷிம் மூசா மற்றும் அலிபாய் ஆகிய 2 தீவிரவாதிகள் பாகிஸ்தானியர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதும் அங்குள்ள ஒருவரின் நேரடி கட்டுப்பாட்டில் தாக்குதலை நடத்தியதும் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு இருவரும் இந்திய பகுதிக்குள் நுழைந்ததாகவும் தங்குமிடம், தாக்குதல் நடத்தும் இடத்திற்கு செல்லுதல், உளவு பார்த்தல் என அனைத்திற்கும் குறிப்பிட்ட குழு இவர்களுக்கு உதவியதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இதுவரை 2800க்கும் மேற்பட்ட நபர்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 150க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் NIA தெரிவித்துள்ளது. தாக்குதல் தொடர்பாக மேலும் சில பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்களில் சந்தேக நபர்கள் 6 பேர் விமானம் மூலம் இலங்கைக்கு தப்புவதாக இந்திய பாதுகாப்பு படையினர் இலங்கையை எச்சரித்தனர். இதையடுத்து நேற்று சென்னையிலிருந்து கொழும்பு சென்ற இலங்கை விமானத்தை அங்குள்ள பன்னாட்டு விமான நிலையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் முற்றுகையிட்டு அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். இதனால் கொழும்பு விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையிலிருந்து நேற்று காலையில் புறப்பட்டு கொழும்பு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. பகல் 11:59 மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அடைந்ததும் விரிவான பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இலங்கை விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் சந்தேக நபர்கள் 6 பேர் விமானத்தில் இருப்பதாகவும் அவர்கள் கொழும்புவுக்கு பயணிப்பதாகவும் இந்திய அதிகாரிகள் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்ததாக காவல்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். இலங்கை காவல்துறை, இலங்கை விமானப்படை மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவுகள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எந்த சந்தேக நபரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சென்னை பகுதி கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து எச்சரிக்கை வந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு வந்தடைந்ததும் விமானம் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு பின்னர் மேலும் நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக விரைவாக செயல்பட்டு சிந்து நதி அமைப்பிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி பாயும் நீரை தடுக்கவோ அல்லது திருப்பிவிடவோ டெல்லியை அனுமதிக்கும் சிந்து நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது. இது அந்த நாட்டின் முக்கிய நீர் ஆதாரத்தை முடக்கியது. பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய பார்சல்களுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டினரின் விசாக்களையும் இந்தியா ரத்து செய்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் இந்திய மண்ணை விட்டு வெளியேற செவ்வாய்க்கிழமை வரை காலக்கெடுவும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஷிம்லா ஒப்பந்தம் உட்பட இந்தியாவுடனான அனைத்து இருதரப்பு ஒப்பந்தங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதாக பாகிஸ்தான் அச்சுறுத்தியுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வாகா அட்டாரி எல்லையை மூடிவிட்டு ராஜதந்திர உறவுகளை குறைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சனிக்கிழமை ராஜஸ்தானின் சர்வதேச எல்லையிலிருந்து ஒரு பாகிஸ்தான் ரேஞ்சரை எல்லை பாதுகாப்பு படை கைது செய்துள்ளது. பாகிஸ்தான் ரேஞ்சர்களால் BSF கான்ஸ்டபிள் பூர்ணம் குமார் சாஹூ கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
ஏப்ரல் 23ஆம் தேதியன்று பஞ்சாபில் உள்ள ஃபெரோஸ்பூர் பகுதியில் விவசாயிகளை அழைத்துச் சென்றபோது சர்வதேச எல்லையை தாண்டியதாக சாகுவை பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். தற்போது ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் ரேஞ்சர் யார், அவரது அடையாளம் குறித்த எந்த தகவலும் இன்னும் வெளியிடப்படவில்லை. தற்போது பிஎஸ்எஃப்பின் ராஜஸ்தான் எல்லைப் பகுதியில் அவர் காவலில் உள்ளார். தற்செயலாக எல்லையை தாண்டிய பிஎஸ்எஃப் வீரர்களை திருப்பி அனுப்புவதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் நன்கு நிறுவப்பட்ட நடைமுறையை கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிகரித்த பதற்றங்களை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் சாகுவை தடுத்து நிறுத்தியுள்ளது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட பாகிஸ்தான் ரேஞ்சரை இந்தியா என்ன செய்யும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ரேஞ்சர் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு மே 3, 4ஆம் தேதி இரவு குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி, மெந்தர், நவ்ஷரா, சுந்தர்பானி மற்றும் அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் இராணுவ நிலைகள் தொடர்ந்து 10வது நாளாக கட்டுப்பாட்டு கோட்டில் பல இடங்களில் தூண்டுதலின்றி சிறிய ஆயுதங்களால் சுட்டுள்ளனர். இந்திய இராணுவ பிரிவுகள் உடனடியாகவும் விகிதாச்சாரமாகவும் பதிலளித்ததாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய நாட்களில் இது மிகவும் பரவலான போர் நிறுத்த மீறலாகும். இதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. 182வது பிஎஸ்எஃப் பட்டாலியனில் பணியமர்த்தப்பட்ட சாகு எல்லைக்கோட்டிற்கு அருகில் நிலத்தில் பயிரிடும் இந்திய விவசாயிகளை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட கிஷான் காவல் பிரிவின் ஒரு பகுதியாக இருந்தார். அவர் எல்லை சீரமைப்பை தவறாக கணித்து ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க பாகிஸ்தான் பிரதேசத்திற்குள் நுழைந்தார். அங்கு பாகிஸ்தான் ரேஞ்சர்களால் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இது போன்ற கவனக்குறைவான தாக்குதல்கள் வரலாற்று ரீதியாக நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் மற்றும் பரஸ்பர ஒருங்கிணைப்பு மூலம் விரைவாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்று பிஎஸ்எஃப் கூறுகிறது. இருப்பினும் இந்த முறை பாகிஸ்தான் தரப்பு இதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. பதற்றங்களை அதிகரிக்கும் வகையில் பாகிஸ்தான் இராணுவம் சனிக்கிழமை தனது அப்தாலி தரையிலிருந்து மேற்பரப்புக்கு ஏவுகணை சோதனையை நடத்தியது. இந்திய அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை அப்பட்டமான ஆத்திரமூட்டல் என்று விவரித்துள்ளனர். அப்தாலி ஏவுகணை 450 கிலோமீட்டர் தூரத்தை தாக்கும் திறன் கொண்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.